நீ என்ன யோசிக்கிற, என்ன சிந்திக்கிற எல்லாமே உன்னுடைய தனிப்பட்ட விதமாக இருக்கணும். நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது அதோடைய விளைவு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது ஒன்றை மட்டும்தான் பாதிக்கணும். இவன் சொல்லி நான் அதை செஞ்சேன், அவன் சொல்லி இதை செஞ்சேன்னு இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உனக்கு எப்படி நடக்கணும்னு தோணுதோ அப்படி நட. உனக்கு எந்த வேலையை செய்யணும்னு தோணுதோ அந்த வேலையை செய். உன்னை மாற்ற இங்கே யாராலையும் முடியாது. நீயா மாறுற வரைக்கும் நீ யோசி. உனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு நல்லதை கொடுக்கும், எது நாளைக்கு பிரச்சனை உண்டு பண்ணும், நீ யோசி. உன்னால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஏன் மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற? ஏன் மற்றவங்களுடைய யோசனையை கேட்க முற்படுற? ஆமாம், சில நேரத்தில் சில பேருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எதுவும் உன்னை நீ மதிக்காத வரை இல்லை. உன்னை மதித்து உனக்கானதை நீ செய்ய ஆரம்பி. உனக்காக தோள் கொடுக்க 1000 பேர் வந்து நிற்பாங்க.